இந்த புத்தகம் என்பது சென்ற ஆண்டு வெளியான 2024ஆம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகம். தமிழிலே வெளியான ஒரு புத்தகம். இதனுடைய பெயர் நான் கண்ட இந்தியா என்கின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஹாலித் எடிப் என்கின்ற 55 வயதான ஒரு துருக்கிய பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட புத்தகம். 2035ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து இந்தியாவை 2 வருடம் தங்கி இந்தியாவுடைய பல இடங்களை சந்தித்து பல மனிதர்களை பல ஆளுநர்களை பேட்டி கண்டு அதன் மூலமாக இந்தியாவை பற்றி தன்னுடைய வெளிச்சத்தையும் அதிகமாக்கி இந்தியா எவ்வாறு இருக்க முடியும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார். இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய 1937 எழுதப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய ஆங்கில தலைப்பது இன்சைட் இந்தியா அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகம்தான். அதை தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது நான் கண்ட இந்தியா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். 1937 ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் அதிக பரபரப்பு இல்லாமல் அதிக வாசிப்பு இல்லாமல் ஓரளவு முடங்கி கிடந்த பொழுது இதை மீண்டும் வாசித்து உருவாக்கி இது 2022 இந்த ஆங்கில புத்தகம் மீண்டும் வெளியிடப்பட்டது. அதை தமிழில் இஸ்க்ரா என்கின்ற கோவையைச் சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். அவை கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். இதுபோன்ற ஏற்கனவே 2 புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது மிக அழகாக நல்ல தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இடையில் 1-2 சில எழுத்துப்பிழைகள் இருந்தாலும் கூட மொழிபெயர்ப்பு என்பது சுவாரஸ்யத்தோடு வாசிக்கின்ற தன்மையில் மிக அழகாக இந்த புத்தகம் இருக்கிறது. ஆகவே நல்ல மொழிபெயர்ப்பான தமிழ் புத்தகம் என்று இதை நாம் குறிப்பிடலாம். இது 400 பக்கங்களை கொண்ட புத்தகம். இதனுடைய விலை 450 ரூபாய். இதை வெளியிட்டவர்கள் கிழக்கு பதிப்பகம் பத்ரிசார் அவர்களுடைய கிழக்கு பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே மிக நல்ல முறையில் வந்திருக்கின்றது. இந்த ஹாலித் எடிப் என்கின்ற துருக்கி எழுத்தாளரை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வது சரியாக இருக்கும். இவர் துருக்கியிலே கமால் பாஷா வருவதற்கு முன்னால் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அப்பொழுதெல்லாம் மிக மிக பிற்போக்குத்தனமான கொள்கைகளும் இஸ்லாமியர்களை ஒடுக்கி அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், பெண்கள் என்றால் நீங்கள் வீட்டுக்குள் இருங்கள் என்பதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தாலும் கூட முற்றிலும் உங்களை மறைத்து கொண்டுதான் நீங்கள் வெளியே வர வேண்டும். ஆக உடை ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அவர்கள் வெளியே வந்து மற்ற சக மனிதர்களோடு பழகுவதற்கும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கும் சுதந்திரமும் அவர்களுக்கு எதுவும் இல்லாத ஒரு சூழலிலே தான் அவர் இருந்தார். அப்பொழுது தன்னுடைய கிராமத்திலே படித்த முதல் பெண்மணி இவர். அந்த கிராமத்தில் படித்ததற்கு பின்னால் அங்கிருந்து நகரத்திற்கு வந்து அங்கிருந்த முதல் பட்டதாரியாகிய பெண்ணாகிய இவர் இருந்தார். ஒரு படிப்புகளிலே மிக சிறந்த படிப்பாளி என்பதனாலும் அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றதினாலும் அவள் எழுத ஆரம்பித்தார். தன்னுடைய 22வது வயதிலிருந்தே அவர் இதை எழுத ஆரம்பிக்கின்றார். நாவலை எழுத ஆரம்பித்தார். அதன் மூலமாக அந்த நாட்டில் அப்பொழுதுதான் கமல் பாஷா அவருடைய அந்த எழுச்சி நடைபெற்றது. அதாவது அந்த நாட்டில் நிலவுகின்ற மத அடிப்படையிலான அந்த பழமைவாதத்திலிருந்து ஆண்களையும் பெண்களையும் விடுவித்து அவர்களை முற்போக்கு மதமாக இஸ்லாமை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை இங்கு வெளிப்பட்டது. அதற்காக கமல் பாஷா போராடினார். அதிலே இவர் தன்னையும் இணைத்துக் கொண்டார். அவ்வாறு இணைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி ஒரு புத்தகங்களை எழுதினார். எழுதுகின்ற பொழுது அவருக்கு ஒன்று தோன்றியது, நான் வெறுமனே எழுதி கொண்டிருக்கின்றேனே, களத்தில் இறங்கி நான் செயல்பட வேண்டும். ஆகவே நான் அதற்காக எனக்கு களத்தில் இறங்கி செயல்படுவதற்காக நீங்கள் எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கமல் பாஷாவுக்கு எழுதி அவர் நீங்களும் களத்தில் செயல்பாட்டில் இறங்குங்கள் என்று சொல்லி அவர் களத்தில் இறங்கி அந்த போராட்டத்தில் தன்னை கலந்து கொண்டார். அதன் மூலமாக அந்த போராட்டம் கடைசியில் வெற்றி பெற்றது.
அவர் ஆட்சிக்கு வந்தார். கமல் பாஷா ஆட்சிக்கு வந்தார். வந்ததற்கு பின்னால் அவர் நடந்து கொண்ட முறை இவருக்கு பிடிக்காத காரணத்தினால் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எதிலும் சாராமல் தன்னுடைய எழுத்து பணியில் மட்டும் இவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆங்கிலத்தில் எழுத வல்லவர். ஆகவே தன்னுடைய புத்தகங்கள் பெரும்பாலும் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த புத்தகம். அப்பொழுது அவர் தன்னுடைய சிறு வயதிலே ஒரு முடிவு எடுத்திருந்தார். நான் புத்தகம் எழுதுகின்ற பொழுது வேற்று நாட்டை பற்றி எந்த புத்தகத்தையும் நான் எழுத மாட்டேன் என்கின்ற ஒரு முடிவு அவர் எடுத்திருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவை பற்றி இன்சைடு இந்தியா, நான் கண்ட இந்தியா என்கின்ற இந்த புத்தகத்தை அவர் ஏன் எழுத வேண்டும் என்பதற்கான அவர் ஒரு காரணத்தை அவர் சொல்கின்றார். முதலில் என்ன ஒரு காரணம் அவர் சொல்கிறார் என்று சொன்னால், நான் பல நாட்டு மனிதர்களை சந்தித்து பார்த்திருக்கின்றேன். பல முஸ்லிம்கள் என்னை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிற்கு நான் வந்த பொழுதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் என்னை முஸ்லீம் என்று கருதாமல், ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவள் என்று கருதாமல் மிகுந்த நேசத்தோடும் உண்மையான அன்போடும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நேசத்தை நான் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய உயரிய பண்பாட்டை பற்றியும் அங்கிருக்கக்கூடிய நிலவிய சூழலையும் பார்த்து நான் கண்டிப்பாக ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவருக்கு முதலிலே எழுந்தது. அடுத்ததாக இவரை ஆதரித்த இந்தியர் என்பவர் நம்முடைய டாக்டர் அன்சாரி என்பவர். அந்த காலத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக மிக மிக அதிகமாக பாடுபட்டு அவர் மனிதர். அவருடைய புத்தகத்தை, அவருடைய படத்தை தான் இவர் போட்டிருக்கின்றார். முதலிலே அதிலே சமர்ப்பணம் என்று போடாமல் வெறும் படத்தை போட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த படம் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒரு படமாகத்தான் நான் கருதுகின்றேன். அதிலே அவருடைய அன்சாரியுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். மனிதர்களுக்கு இடையிலான பிணைவு என்பது சகோதர உணர்வால் மட்டுமே சாத்தியப்படும். மனிதர்களுக்கிடையே இந்த நட்புறவும் அவருடைய உறவு என்பது சகோதர உணவால் மட்டுமே சாத்தியப்படும் என நான் கருதுகின்றேன். இனம் மதம் தொடர்பான பிரிவினைகள் செயற்கையானவை. இனம் மதம் தொடர்பான பிரிவினைகள் செயற்கையானவை, ஆனாலும் அவை நியாயமானவை என்றும் தோன்றுகிறது என்று அன்சாரி சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதரின் இவர் துருக்கியில் அந்த கிலாஃபத் இயக்கத்தின் முதல் உலகப் போரின் சமயத்தின் போது அங்கே வந்திருக்கின்றார். அங்கே இந்த எழுத்தாளராகிய இந்த ஹாலித் எடிஃபையும் சந்தித்திருக்கின்றார். அப்பொழுது நீங்கள் எங்கள் நாட்டிற்கு இதை பற்றி எழுத வேண்டும் அவர் என்று கேட்டதன் காரணமாக நான் வருகின்றேன் என்று சொன்னதனால், அவர் விரும்பியதால் அவருடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்தார். 35 வந்தார். 36 அன்சாரி இறந்து போனார். ஆகவே இறந்த மனிதருடைய வார்த்தையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதற்கு மூன்றாவது இன்னொரு காரணத்தையும் சொல்கின்றார். அதாவது அல்பெரூனி என்று நம்முடைய ஒரு பாரசீக ஒரு பயணியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மோலாய சாம்ராஜ்யம் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது பாரசீகத்திலிருந்து இங்கே இந்தியாவை பற்றியும் இந்திய சமஸ்கிருதம் இது போன்ற மொழிகளை பற்றியும் கற்று அதன் மூலமாக இந்தியாவை பற்றிய புதிய பார்வையை வைத்துக்கொண்டவர். அதை பற்றி பாரசீகத்தில் இவர் புத்தகத்தை எழுதியவர். அது மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை இவர் ஹாலித் படித்திருக்கின்றார். இவ்வளவு ஒரு உயர்ந்த புத்தகத்தையும் அதை படித்த நாட்டை பற்றியும் இவ்வளவு சிறப்பாக இருக்கின்ற பொழுது இதை போன்ற ஒரு புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது 10வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட அல்பெரூனியின் புத்தகம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே நானும் என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும். அல்பெரூனி போல உயர்ந்த அளவிற்கு என்னால் எழுத முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் என் பங்கிற்காக நான் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்பதற்காக அவர் இந்த புத்தகத்தை எழுதினார். ஆகவே அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த நான் கண்ட இந்தியா என்கின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் மிகப்பெரிய புத்தகம். 400 பக்கங்களுக்கு மேலாக எழுதப்பட்ட புத்தகம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுகளை பற்றியும் பேசுவது என்பது இயலாத காரியம். ஆகவே அவர்களுடைய அந்த தலைப்புகளை மட்டும் நான் முதலில் வாசித்துவிட்டு அந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான சரத்துக்களை மட்டும் நான் சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். முதலில் சலாம் இல்லத்திலிருந்து நான் அவர் வந்தது சலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மிகப்பெரிய மனிதருடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அந்த வீட்டிற்கு வந்த பொழுது அவர் முதல் தலைப்பு என்பது டாக்டர் அன்சாரியின் வீடு. நான் முன்பு குறிப்பிட்டேனே, ஒரு
நம்ம இந்திய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய இணைப்பு என்பது சகோதரத்தினால்தான் வர முடியும் என்பது அதை சொன்ன அந்த டாக்டர் அன்சாரியின் வீடு. அதற்கு பின்னால் நான் பார்த்த டில்லி என்கின்ற அடுத்த இதை எழுதுகின்றார். சரோஜினி நாயுடுவும் சில இந்திய பெண்களும் என்கின்ற அடுத்த வரியை எழுதுகின்றார். காந்தியை கண்டேன் என்று அடுத்த தலைப்பு. மீராபேன் இந்துக்களின் இந்து என்று அடுத்து காந்தியோடு ஒரு கிராம பயணம். ஜாமியா பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய உரைகள், ஜாமியா மனிதர்கள், அது உள்ளே இருக்கக்கூடிய அதை ஏற்படுத்திய தத்துவ பின்னணிகள் என்பதை பற்றிய விளக்கங்கள், இந்தியாவில் கண்ட இசங்கள் என்பதை பற்றி அவர் 3 விதமான இசங்களை சொல்கின்றார். ஒன்று சோசியலிசம், என்னவென்றால் கம்யூனலிசம், என்ன ஒரு இஸ்லாமிசம், இந்த 3ஐ பற்றியும் அவர் வெளியாக எடுத்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலையிலும் புறவழிச்சாலையிலும் தான் கண்ட இந்தியா என்று அலிகார் பற்றியும், அலிகார் பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகின்றார். அடுத்து இந்தியாவுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய லாகூரை பற்றி பேசுகின்றார். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கைபர் கடவாயின் பக்கத்தில் இருந்து இந்தியாவினுடைய எல்லைப்புற மாகாணமாக இருக்கக்கூடிய பெஷாவரை பற்றி பேசுகின்றார். அதற்கு பின்னால் இந்தியாவினுடைய இதயம் போன்று இருக்கக்கூடிய லக்னோவை பற்றி பேசுகின்றார். நம்முடைய புராதன பண்டைய சின்னங்களின் ஒரு நிலைப்பாடான பனாரஸை பற்றி, காசியை பற்றி பேசுகின்றார். கல்கத்தாவை பற்றி பேசுகின்றார். தெற்கே ஹைதராபாத்தை பற்றி பேசுகின்றார். பம்பாயை பற்றி பேசுகின்றார். உருக்கு பானையில் இந்தியா என்பதை பற்றி பேசுகின்றார். இது எனக்கு தெரிந்தவரை மெல்டிங் பாட் அப்படிங்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். நான் ஆங்கிலத்தில் செக் பண்ணவில்லை. உருகும் பானையில் இந்தியா என்பது தான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இவர் எல்லா பாடத்திலும் அதை உருக்கு பானையில் என்றே போட்டிருக்கின்றார். நானும் அப்படியே பேசுகின்றேன். ஆனால் உண்மையான அர்த்தம் இந்த மெல்டிங் பாட், அதாவது அதில் உள்ள போடக்கூடிய பொருட்கள் அவைகள் மிகவும் வேகமாக வெந்து ஒரு உச்ச நிலையை போட்ட பொருட்களுக்கும் அதை நாம் பெறுகின்ற பொருட்களுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் பெறுகின்ற அந்த மெல்டிங் பாட்டாக இருக்கிறது. அந்த விதத்தில் உருகும் பானையில் இந்து மதம், மகாத்மா காந்தியும் இந்தியாவும், மகாத்மா காந்தியை இல்லத்தில் சந்தித்தல், மகாத்மா காந்தியின் 11 சூளுரைகள், சமதர்ம தலைவர் ஜவஹர்லால் நேரு, மீண்டும் உருகும் பானையில் இஸ்லாம், அப்துல் கஃபார் கானும் ஒற்றை தேசமும், ஒற்றை இந்திய தேசமா அல்லாவிட்டால் இரட்டை இந்திய தேசமா, அதாவது இந்தியா வருங்காலத்திலே ஒரு இந்தியாவாக இருக்குமா, அல்லாவிட்டால் அது பாகிஸ்தானாகவும் இந்துஸ்தானாகவும் பிளவுபடுமா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி வைக்கின்றார். அதற்கு பின்னால் இந்தியாவில் பிரிட்டிஷார்கள் என்பது போன்ற இத்தனை 26 தலைப்புகளில் அவர் புத்தகம் எழுதியிருக்கின்றார். இதுகள் அவைகளை பற்றியும் பேசுவது என்பது சற்று முடியாத காரியம். ஆகவே நான் என்ன பேசுகின்றேன் என்று சொன்னால், நமக்கு மிகவும் முக்கியமாக வேண்டப்படுகின்ற என்று நான் கருதுகின்ற அந்த கருத்துக்களை முதலில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் அவர் டெல்லிக்கு வருகின்றார். டெல்லிக்கு வந்ததற்கு பின்னால் அவர் டெல்லியிலே அவர் மற்ற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கின்றார், பல மனிதர்களெல்லாம் சுற்றி பார்க்கின்றார். அப்பொழுது டெல்லியிலே காந்தியடிகள் இருக்கின்றார். காந்தியடிகளை பார்ப்பதற்காக அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் கிளம்பி வருகின்ற பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய டெல்லியை ஒரு சில வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகின்றார். அரை நிர்வாண ஆடை அணிந்த பெரும்பாலான மனிதர்களை சந்தித்தேன் என்று சொல்கின்றார். டெல்லியினுடைய நிலைமை 1935ஆம் ஆண்டிலே அரை நிர்வாண மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அதிகமாக இருந்த ஒரு இடமாகத்தான் அவர் டெல்லியை பார்க்கின்றார். அதற்கு பின்னால் அவர் காரில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது என்னொன்றை பார்க்கின்றார். ஒரு பிணத்தை வெள்ளை ஆடையால் போர்த்தி கொண்டு சாதாரண மனிதர்கள் தூக்கி கொண்டு செல்கின்றார்கள். இப்படித்தான் அந்த காலத்தினுடைய டெல்லியினுடைய தன்மையினை இந்த 2 உதாரணங்கள் சொல்லி அவர் நமக்கு விளக்குகின்றார். அப்படி பார்த்து கொண்டு ஒரு இரட்டை மாடி கட்டிடத்திற்கு போகின்றார். முன்னால் நிறைய இடம் இருக்கிறது. அதற்கு மேலே ஒரு காங்கிரஸ் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அங்கேதான் காந்தி வாசம் செய்கின்றார். அந்த இடத்துக்கு அவர் செல்கின்றார். காந்தி சென்றதற்கு பின்னர் உள்ளே செல்கின்ற பொழுது ஒரு பரந்த வெளியாக இருக்கின்றது. அதில் முதல் அறையிலே அதுதான் காந்தியினுடைய அறை. அது காந்தியினுடைய அறை எப்பொழுதும் திறந்ததாகத்தான் இருக்கும். அங்கே பெருவாரியான அவருடைய பொருட்கள் எதுவுமே அற்ற தன்மையாகத்தான் காந்தியினுடைய அறை இருக்கும், அவருடைய வாசம் இருக்கும். மிக மிக சாதாரண உடையை அடைந்தது போல, சாதாரணமாக பேசுவது போல, எளிமையாக வாழ்வதைப் போல காந்தியினுடைய அறையும் மிக எளிமையாக இருக்கும். ஒரு சாய்ந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகை ஒன்று இருந்தது அவர் எழுதுவதற்காக. அதன் பக்கத்திலே ஒரு படுக்கை ஒன்று இருந்தது, அதாவது ஒரு
படுக்கை மாதிரி தரையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு துணியை விரித்திருந்தார்கள். அந்த படுக்கையிலே ஏராளமான பேப்பர்கள் விரிந்து கிடந்தன. காந்தி அந்த துணியிலே உட்கார்ந்திருந்தார். இவை உள்ளே போகின்ற பொழுது காந்தி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் பல்வேறு. இவரிடம் காந்தியிடம் யாரும் திடீரென்று பேசிவிட முடியாது. ஆகவே அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற மனிதர்களை பார்க்கின்றார். வருகின்ற அத்தனை பேரும் கீழே விழுந்து காந்தியை நமஸ்கரிக்கின்றார்கள். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா மேலை நாட்டு பண்பாட்டிலே வருகின்ற பொழுது தலைகீழ் கீழே விழுந்து படுத்துக்கொண்டு நமஸ்கரிப்பது என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். இங்கு காந்தியை பார்க்கின்ற பொழுது வருகின்றவர்கள் எல்லோருமே அவரை நமஸ்கரித்து அப்படியே அமைதியாக உட்கார்க்கிறார்கள். வேறு ஒன்றுமில்லை, ஒரு கோயிலுக்கு போவதை கொண்டு தங்களுடைய காலை மடக்கி கொண்டு கையின் மேலே தலையை வைத்து கொண்டு அத்தனை பேரும் காந்தியை பார்த்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எதற்கு வந்திருக்கின்றார்கள்? அவர் தனியே கேட்கின்றார். இவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொருவரிடமும் சில கஷ்டங்கள் இருக்கிறது. அதை காந்தியிடம் வெளிப்படுத்த வேண்டும், காந்தியிடம் சொல்ல வேண்டும். சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வை பெற வேண்டும் என்று விரும்பி அவர்கள் ஒவ்வொருவரும் வருகின்றார்கள். ஆனால் இத்தனை மனிதர்களுக்கும் காந்தியோடு பேசுவதற்கு நேரம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் காந்தியோடு பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. ஆனாலும் அவர் சந்நிதிக்கு வந்தால் அவருடைய முன்னால் அமர்ந்து தன்னுடைய பிரச்சனைகளை தான் மனதுக்குள் நினைக்கின்ற பொழுது அவைகளுக்கு ஒரு வரி தானாக பிறந்துவிடும் என்று இவர்கள் நம்பி இத்தனை மனிதர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். காந்தியை பற்றி அவருக்கு இன்னொரு கருத்து இருந்தது. அதை பற்றி தான் அவர்கள் பல பேரிடம் சொல்லியிருந்தார்கள். காந்தியை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது காந்தி இந்திய இந்துக்களின் தலைவர். இத்தனை பலமுறை அவர் தான் இதை குறிப்பிடுகிறார் இந்த புத்தகத்திலே. இந்திய இந்துக்களின் தலைவராக காந்தி இருந்தார். இந்திய பண்பாட்டின் நீட்சியாக அதை தொடர்ந்து எடுத்து செல்கின்ற மாபெரும் இந்துவ ஆளுமையாக காந்தி இருக்கிறார் என்பதை தான் அவர் குறிப்பிடுகின்றார். காந்தியை சொல்லுகின்ற பொழுது காந்தி பக்கத்திற்கு போலீர்கள் என்று சொன்னால் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்லுகின்றார். நீங்கள் காந்தி பக்கத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் மறந்து விடுவீர்கள். அவருடைய அந்த அவருடைய பார்வையின் முன்னால், அவருடைய ஆளுமையின் முன்னால் நீங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள், எதை மனதில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய தீர்மானம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இவைகள் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு காந்தியுடைய கருத்துக்களை உங்களை அறியாமலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள். அதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுவிடுவீர்கள். உங்களுடைய உணர்ச்சி நிலைகளெல்லாம் மறக்கப்படிக்கப்பட்டு காந்தியினுடைய உணர்வு நிலையை உங்களை அறியாமலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். காந்தி முன்னால் நீங்கள் எந்த விதமான தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவருடைய தீர்மானத்தை ஏற்றி பெற்று வருகின்ற ஒரு மனிதரால் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் எண்ணத்தோடு தான், ஒரு தீர்மானத்தோடு தான் நான் போனேன். ஆனால் காந்தி அடைந்ததற்கு பின்னால் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடிந்தது. காந்தி அவர்கள் சொன்னவைகளெல்லாம் உண்மைதான். என்னுடைய முடிவும் என்னுடைய தீர்மானமும் அவருடைய சன்னிதானத்தில் செல்லுபடியாகாத ஒரு நிலைமையை நான் என்னை அறியாமலே நான் உணர்ந்து கொண்டேன். அதுதான் காந்தி என்பதை எல்லோருக்கும் நமக்கு தெரியும். காந்தி ஒரு மனிதர், ஒரு மாபெரும் மனிதர் என்று சொன்னால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருந்தது, ஒரு காந்த சக்தி இருந்தது, மனிதர்களை வசீகரிக்கும் மாபெரும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. தன்னை போன்று தன் முன்னால் வருகின்ற மனிதர்களை மாற்றுகின்ற ஆற்றல் அவருக்கு எப்படி வருகிறது? அவர் பார்க்கின்றார், காந்தி எப்படிப்பட்ட மனிதர் என்று பார்த்தார் என்று சொன்னால், காந்தியை பற்றி அவர் இவ்வாறு சொல்கிறார் என்றால், அவரை பார்த்தவுடன் அவர் ஒரு மங்கோலியன் போல் காந்தி எனக்கு தோற்றமளித்தார் என்று சொல்கின்றார். ஒரு முக்கோண வடிவிலாளர் ஒரு முகம், கூர்மையான மூக்கு, வாயை தொட்டு விடுகின்றது போன்று இருக்கிறது. இவர் கருப்பான மனிதர்களை அடர் நிறம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அடர் நிறமாக காந்தி இருந்தார் என்று சொல்கின்றார். எனக்கு தெரிந்தவரை காந்தி அவ்வளவு கருப்பான மனிதரா என்று தெரியவில்லை. அவர் ஓரளவுக்கு மற்ற வட இந்தியர்களை போன்று அவ்வளவு ஃபேர் காம்ப்ளெக்ஷன்டாக இல்லாமல் இருந்தாலும், நம் தென்னிந்தியர்களை பார்க்கின்ற பொழுது அவர் ஓரளவு நல்ல வண்ணம் சார்ந்தவர் தான் இருப்பார். ஆனால் இவரும் ஒரு வெளிநாட்டை சார்ந்த மனிதர் என்பதனால் அந்த தன்னுடைய கலரை வைத்து பார்க்கின்ற பொழுது காந்தி என்பது ஒரு அடர் நிறத்து மனிதர் என்று அவர் சொல்கின்றார் காந்தியை. காந்தி பார்க்கின்ற பொழுது அவருடைய இதழ்கள் மிக அழகாக குவிந்திருக்கின்றன. ஒரு கூட்டத்திலே நீங்கள் அவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால்
அவரை தனியாக கண்டுபிடித்து விட முடியாது. அவ்வளோ ஒரு தனித்தன்மை அவருடைய பார்வையில் இருக்க முடியாது. அவருடைய பற்கள் எல்லாம் விழுந்து விட்டன. ஒரே ஒரு பல்லு மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர் தலையை வலித்திருந்தார். அவர் பேசுகின்ற பொழுது தலையை கொஞ்சம் சற்று குனிந்தார் என்று சொன்னால் முன்னால் ஒரு கொஞ்சமான ஒரு குடுமி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் காந்தியினுடைய தலையிலே. அது எதற்கென்று சொன்னால் இந்திய பண்பாட்டிலே அவர்கள் குடுமியை வைத்துக் கொள்வது என்பது ஒரு இயல்பு என்றும் அதன் காரணமாக அந்த குடுமியை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவராக தான் நான் காந்தியை பார்த்தேன். அதற்கு பின்னால் என்னால் அதிகமாக காந்தியை பார்க்க முடியவில்லை. அங்கே பார்க்கின்ற பொழுது பெண்கள் வருகின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய காலடியிலே காந்தியை குழந்தைகளை கிடத்துகின்றார்கள். கிடத்தி கொண்டு சிறு நேரத்தில் எந்த விதமான சலனம் இல்லாமல் அவர்கள் குழந்தை எடுத்து செல்கின்றார்கள். ஒரு மாபெரும் ஞானி இல்லை, ஒரு புனிதர் என்று சொல்லலாம், ஒரு சித்தர் என்று சொல்லலாம், மிக மிக உயர்ந்த மனிதர் முன்னால் கொண்டு கிடத்தினால் தங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கியும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் நம்பிக்கையோடு செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் காந்தியை பற்றி சொல்கின்றார். அதற்கு பின்னால் காந்தியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது காந்தி ஒரு அமெரிக்கரோடு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னால் இவர் ஒரு மனிதரை சந்திக்கின்றார். காந்தியினுடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கின்றார். அவர்தான் மகாதேவ் தேசாய். 40 வயதான காந்திக்கு அப்பொழுது 65 வயது அப்பொழுது காந்திக்கு. இவர் சந்திக்கின்ற பொழுது 35 சந்திக்கின்ற பொழுது காந்திக்கு 65 வயதாக இருக்கும். மகாதேவ் தேசாய்க்கு 40 வயதாக இருக்கும். ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் காந்தியோடு இணைந்து கொண்டவர் மகாதேவ் தேசாய். அவருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு துறவி போன்று தன்னை காந்திக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காந்தியினுடைய நகையும் சதையுமாக மகாதேவ் தேசாய் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். காந்தியினுடைய ஒரு பெரும் நிழலாக தான் அவர் பார்க்கின்றார். காந்தியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகச் சரியாக அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டபடி காந்திக்கு எதுவும் எடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். காந்தியை ஒருவரை நம்புகிறார் என்றால் அது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். காந்தி ஒருவரை தேர்வு செய்து அவர் நம்புகிறார் என்றால் அது மிகவும் உன்னதமான மனிதராக இருக்க வேண்டும். காந்தி மகாதேவ் தேசாயை மிக மிக உண்மையான மனிதராக நம்புகிறார். அப்படிப்பட்ட மகாதேவ் தேசாயோடு அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஒன்றை சொல்கின்றார். காந்தியினுடைய உயர் மட்டத்திலே அவருடைய மிகவும் நெருங்கிய வட்டத்திலே இருப்பவர்கள் 3 பேர் என்று சொல்கின்றார். ஒன்று மகாதேவ் தேசாய், இன்னொன்று கஸ்தூர்பாவை சொல்லுகின்றார், இன்னொன்று காந்தியினுடைய வளர்ப்பு பெண்ணான பெண் என்று சொல்கின்றார். அவள் யார் என்று உங்களுக்கு நினைவு சொல்ல முடிகிறதா? இல்லை, மீராபெண்ணை குறிப்பிடுகின்றார். மீராபெண் தான் காந்தியினுடைய உண்மையான வளர்ப்பு பெண். அவள் தத்து எடுத்த பெண் என்று சொல்கின்றார்கள். லக்ஷ்மி என்பது ஷெட்யூல் காஸ்ட் பெண்ணை ஒன்றை எடுத்து வளர்த்தார் என்று சொல்கின்றார். இவள் காந்தியினுடைய அந்த உண்மையான மிக நெருங்கிய சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் 3 பேர். மகாதேவ் தேசாய், நம்முடைய கஸ்தூர்பா அண்ட் மீராபென். இந்த 3 தான் காந்தியினுடைய உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அடுத்தவர் மகாதேவ் மீராபெண்ணை பற்றி பேசுகின்றார். காந்தியை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நாம் புவியீர்ப்பு மண்டல பூமியினுடைய மையத்தில் இருப்பதை போன்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அங்கே சற்று தள்ளி இன்னொரு அறையிலே பெரிய பெண்கள் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் ஒரே சந்தோஷமாகவும் மிகவும் சிரிப்பாகவும் சிரித்து வயது புண்ணாகின்ற வகையிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் காந்தியினுடைய அறையிலே அதுபோன்ற சிரிப்புகளை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே சீரியஸ் தன்மை அந்த மாதிரி ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்காது. ஒரு தென்றல் காற்று வீசி செல்வதை போன்று ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் இருக்கும். ஆனால் பூமியினுடைய மத்தியில் இருந்து ஒரு அண்டார்டிகா எல்லைக்கு செல்வதை போன்று மிகவும் வித்தியாசமாக அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடமும் காந்தி இருக்கக்கூடிய இடமும் இருக்கும். அங்கே நான் கஸ்தூர்பாவை சந்தித்தேன் என்றார். அந்த மக்கள் கூட்டத்திலே கஸ்தூர்பாவை சந்தித்தேன் என்றார். கஸ்தூர்பா எப்படிப்பட்ட மனிதர் என்பதையும் அவர் அங்கே விளக்குகின்றார். கஸ்தூர்பாவை நம்முடைய கண்களில் இருந்து தன்னை நழுவிக்கொண்டு செல்ல ஓடுகின்ற ஒரு மனிதராகத்தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவ்வளோ எளிதாக கஸ்தூர்பா உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இந்திய பெண்களுடைய வாரிசு. அவர்களை பார்த்தவுடன் எனக்கு தோன்றியதெல்லாம் அவர் சொல்கின்றார்,
சதி என்கின்ற ஒரு வழக்கம் இந்தியாவில் இருந்தது. உண்மையிலேயே அவர் அப்படி காந்தி என்று சொல்லவில்லை. அந்த சதி பழக்கத்திற்கு நிச்சயமாக தேவை இருந்தால் தன்னை அர்ப்பணித்து விடக்கூடிய தன்மை படைத்தவராக தான் இருப்பார். அவ்வளவு தூரத்திற்கு காந்தியின் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவராக இருப்பார். காந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மிகவும் நேசித்த ஒரே பெண் கஸ்தூர்பா என்று சொல்கின்றார். காந்திக்கு அவர் மீது அவ்வளவு அன்பும் நேசமும் இருக்கின்றார். அதே போன்று காந்தியை பற்றி அவ்வளவு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை வருகின்ற பொழுது கஸ்தூர்பாவை தவிர வேறு எவரும் கிடையாது என்பதையும் அவர் எடுத்துச் சொல்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர் எந்த மாதிரி உடையை உடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சாதாரண கைத்தறியில் நெய்த உடையை உடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த உடையை உடுத்திருக்கக்கூடிய அதுகளை மடித்து அவர் உடுத்திருக்கின்ற அழகு என்பது மிக மிக அழகாக இருந்தது. இதுபோன்ற ஒரு அழகாக பெண் நான் உடை உடுத்தியதை நான் பார்த்ததில்லை. அவ்வளவு நேர்த்தியாக உடை உடுத்திருக்கின்றார். அவரை பார்க்கின்ற பொழுது, காந்தியை பார்க்கின்ற பொழுது, ஒரு மங்கோலியத்தை பார்க்கின்ற பொழுது, இவரை பார்க்கின்ற பொழுது ஒரு ஜப்பானிய அழகு பெண்ணாக எனக்கு காட்சி அளித்தார் என்று இது பண்ணுகின்றார். அப்படி என்று மிக அழகாக சொல்கின்றார். அடுத்ததாக மீராபென்னை பற்றி சொல்கின்றார். மீராபென்னை பற்றி ஒரு இந்துக்களின் இந்து என்று குறிப்பிடுகின்றார். மீராபென் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு மாபெரும் ஒரு பெண், ஒரு அட்மிரல் என்றால் ஒரு கப்பல் படையினுடைய தளபதியினுடைய ஒரு பெண், மிகவும் செல்வமுள்ள ஒரு குடும்பத்தில் இருந்த பெண். அங்கிருந்து செல்வத்தை துறந்து அது வேண்டாம் என்று வந்திருக்கின்றார். அப்பொழுது இவர் அந்த மீராபென்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஏன் நீங்கள் காந்தியை நோக்கி வந்தீர்கள் என்று சொன்னால், அது எனக்கு வீடாக தெரியவில்லை என்று சொல்கின்றார். தான் பிறந்த வீட்டை தனக்கு வீடாக தெரியவில்லை என்று சொல்கின்றார். அப்படியானால் இந்த வீட்டிற்கு ஏன் வந்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது வெறும் இன்பத்தை மட்டும் நாடுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. இன்பத்தை தவிர வாழ்க்கையில் நான் துன்பம் என்பதை நேடி சொன்னால் கூட அதில் அதிக ஆபத்து இருப்பதில்லை. ஆனால் எப்பொழுதும் நாம் இன்பத்தை மட்டும் நாம் நாடி சொல்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய பெரு ஆபத்திலே நாம் சிக்கிக்கொள்வோம். ரோமையர்களும் அசீரியர்களும் இன்பத்தை நாடி வரலாற்றிலே தங்களுடைய மரபுகளை இழந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கைகளை இழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இருந்துவிடக்கூடாது. ஆகவே இன்பத்தை நாடாமல் உண்மையை நாடுகின்ற நான் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதற்காக சில துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டாலும் சரி என்பதற்காக அவர் காந்தியை நாடி வந்தார். காந்தியை நாடி வருகின்ற பொழுது அப்பொழுது அவருக்கு அங்கிருந்து காந்திக்கு எழுதுகின்ற பொழுது காந்தி சொல்கின்றார், ஒரு வருஷம் நீ இதற்காக உன்னை தயாரித்துக்கொள், அதற்கு பின்னால் இங்கு வா என்று சொன்னார். ஆகவே மதுவையும் அந்த அவருடைய அந்த இறைச்சி போன்ற அந்த உணவு வகைகளையும் அனைத்தையும் திறந்து கொண்டு அவர் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்னால் இவர் கேட்கின்றார், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று இவர் கேட்கின்ற பொழுது, நான் என் வீட்டை கண்டடைந்து விட்டேன் என்று சொல்கின்றார். ஆக மீராபென்னுடைய வீடு என்பது காந்தி இருக்கும் இடம்தான் என்று அவர் சொல்கின்றார். அந்த அளவிற்கு ஒரு பெரும் குழுவாக அவர் காந்தியை பார்க்கின்றார். அந்த காந்தி என்பது காந்தி அவரால் பேச முடியவில்லை. ஆகவே இன்னொரு முறை காந்திக்கு சந்திக்க வேண்டும் என்கின்ற பொழுது காந்தி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். கொஞ்சம் சிறிது நாள் கழித்து டெல்லியிலிருந்து காந்தி கிராமத்திற்கு செல்கின்றார். ஆனால் மற்ற காந்திக்கு அரசியல் தலைமை இருந்தாலும் கூட, அரசியல் பொறுப்புகள், அரசியல் கடமைகள் மிக அதிகமாக இருந்தாலும் கூட, ஏழை மக்களை, அதிலும் கிராம மக்களை உயர்த்தெழச் செய்ய வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும் இதில் மிக்க கொண்டவர். ஆகவே அதற்காக அடிக்கடி அவர் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை டெல்லியிலிருந்து கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கிராமத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது இந்த பாலித் எடிப்பையும் வா என்று சொல்கின்றார். அந்த காரிலே அவர்கள் போகின்ற பொழுது அவர்கள் காந்தியோடு பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். அங்கே பேசிக்கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் மதங்களை பற்றி தான் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். மதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, அப்பொழுது அவர் காந்தியை பற்றி பேசுகின்ற பொழுது, நாங்கள் இந்து மதத்தை பற்றி பேசினோம், சாதியை பற்றி பேசினோம். அப்பொழுது காந்தியை பற்றி பேசுகின்ற பொழுது சாதியை பற்றி அவருக்கு ஒரு தெளிவான கருத்து இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதில் அவர் மிக தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கவில்லை. ஆனால் அவர் தீண்டாமையை பற்றி, தீண்டாமை ஒழிப்பை பற்றி மிக மிக சரியான கருத்தை அவர் கொண்டிருக்கின்றார். தீண்டாமை ஒழிந்தால்தான் சாதி ஒழியும், சாதி ஒளியினுடைய தொடக்கம் என்பது தீண்டாமையிலிருந்து தான் ஆரம்பமாகிறது என்று சொல்கின்றார். ஆனால் அவர் பாலித் எடிப் தன்னை பற்றி சொல்கின்றார். மற்ற பொதுவான மனிதர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், சாதி ஒழிந்தால்தான் தீண்டாமை ஒழியும் என்று சொல்கின்றார்.
ஆகவே காந்தி சொல்லப்படுகின்ற ஆரம்பமும் மற்ற சாதாரண மனிதர்கள் நினைக்கின்ற முடிவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் ஒன்றை மட்டும் சொல்கின்றார், காந்தியை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது பல வேளைகளில் நாம் நினைப்பதற்கு மாற்றான முடிவை காந்தி எடுப்பார். அவர் முதல் முறையாக அவ்வாறு முடிவு எடுக்கின்ற பொழுது அது ஒரு நமக்கு வித்தியாசமாக இருக்கும், வினோதமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறுகுழந்தைத்தனமான ஒரு பொருத்தமில்லாத ஒரு முடிவு எடுக்கிறாரே என்பதை போன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் முடிவு வருகின்ற பொழுது காந்தி எந்த முடிவு எடுத்திருக்கின்றாரோ அதுதான் சரியானதாகவும் வெற்றி பெறுகின்ற முடிவாகவும் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட முடிவாகவும் இது இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு காந்தி சொல்லிக்கொண்டு வந்தார். அந்த தீண்டாமையை பற்றி எப்படி நம்முடைய அந்த வேத இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கிறது, பகவத்கீதையில் அதை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார், பகவத்கீதையில் தீண்டாமை பற்றி சொல்லியிருக்கிறதோ சொல்லவில்லையோ, ஒருவேளை அவர் சொல்லவில்லை என்றாலும் சொல்வதை விட காந்தி தீண்டாமையை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்பதிலே தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார். அதில் முழு மூச்சாக அவர் வெற்றி பெற்றிருப்பார் என்று அவர்கள் பேசிக்கொண்டு அந்த கிராமத்தை அடைகின்றார்கள். கிராமத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால் அவர்கள் இறங்கி விடுகின்றார்கள். இறங்கியதற்கு பின்னால் கடுமையான வெயில் வெளியே அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலங்களில் ஏசி வெயிலெல்லாம் கார்களில் கிடையாது. கார்களில் இப்பொழுது போன்ற வசதிகளும் கிடையாது. கார்களில் போவதற்கு காந்தி உட்கார்ந்ததற்கு மெத்தையை போட்டதற்கு மேல் தான் காந்தி உட்கார்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் ரோடுகளும் அவ்வளோ மோசமாக இருக்கும். அவர்கள் இறங்குகின்றார்கள். கடுமையான வெயில் அடிக்கிறது. அதை சுற்றி பேரளம் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை சுற்றி வருகின்றார்கள். இவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி வடிகின்றது. கடுமையான அந்த வெயிலை பார்த்தும் அங்கு நிலவுகின்ற அந்த மக்களின் கூட்டத்தை பார்த்தும் எழுகின்ற தூசியை பார்த்தும் இவர்களால் இருக்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தங்களை ஒரு மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அந்த கிராம மக்கள் அத்தனை பேரிடம் பேசிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாகவும் சிரித்து கொண்டும் மிகவும் உற்சாகம் நடந்து கொண்டிருக்கின்றார். அது காந்தி தான். காந்தி ஒருவர் மட்டும்தான் இந்த வெளியுலக பிரச்சனைகளே இல்லாமல் அந்த மக்களோடு நினைக்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் அவர் இதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் உண்மையான நேசம் என்பது காந்தியிடம்தான் வருகிறது. அப்போ காந்தி அவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு பின்னால் அவர்கள் அந்த பெரும் கூட்டம் கூடிவிடுகின்றது. காந்தி எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாங்கள் செய்த பொருட்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது இவர் அந்த காலி தேடி நினைக்கின்றார், காந்தி நிச்சயமாக கிராமப்புற விவசாயிகள் கூட்டம்தான் இது. ஆகிய அப்படிப்பட்ட விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை அவருடைய கைவினை பொருட்களை பார்ப்பதற்காகத்தான் காந்தி ஆசைப்படுவார் என்று நினைக்கின்றார். ஆனால் காந்தி அதுகளே லேசாக பார்த்து கொண்டு அவர் எங்கே செல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தோற்பொருட்களை காந்தி பார்வையிட செல்கின்றார். அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோற்பொருட்களையும் அவர் மிகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு அதிக நேரம் செலவிடுகின்றார். அப்பொழுதுதான் இவருக்கு தோன்றுகின்றது, ஏன் காந்தியடிகள் அந்த விவசாய பொருட்களையும் கைவினை பொருட்களை பார்க்காமல் இந்த தோல் பொருட்களை ஏன் அதிகம் பார்க்கிறார் என்று அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு அப்பொழுதுதான் அவருக்கு கருத்துப்படுகின்றது, தோல் பொருட்களை செய்பவர்கள் தலித், இப்பொழுது நாம் தலித் என்று சொல்லப்படுகின்ற ஹரிஜன்கள், தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு இடையே பொருட்களை நாம் உயர்த்துகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். ஒரு காலத்தில் தோல் பொருட்களில் இந்தியா என்பது உலகத்தினுடைய மிக மிக உன்னத இடத்தை பிடித்திருந்தது. அந்த மாற்றம் அல்லாவிட்டால் கீழ்நிலை எவ்வாறு வந்தது என்று சொன்னால் புத்தர் காலத்தில் அது ஏற்பட்டது. புத்தர் சாதிகள் இல்லை என்று சொன்னார். ஆனால் அவர் ஒரு புதியதொரு சாதியை ஏற்படுத்தினார். எப்படி என்று சொன்னால் அவர்கள் மிருகவதை கூடாது என்று சொன்னதை அடிப்படையிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மிருகங்களை வதைப்பவர்களை கீழான சாதி என்று கொண்டார். ஆகவே வேடர்களையும் மீன் பிடிப்பவர்களையும் அந்த மிருகங்களை கொல்லுபவர்களையும் அந்த தோல் வியாபாரம் செய்பவர்களையும் புத்தருடைய காலத்திலே கீழாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தோன்றிவிட்டது. அதனுடைய அடிப்படையிலே இந்த தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5ஆம் ஜாதியினரான ஜாதியினுடைய அந்த வெளியிருக்கக்கூடிய இந்த மக்களும் அவ்வாறு பின்தள்ளப்பட்டார்கள். ஆகவே அந்த ஜாதிய மக்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நான் அவர்களோடு இருக்க வேண்டும். அதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காந்தி மிக நல்ல செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் மிக மிக உயர்ந்த செருப்புகளை உயர்ந்த மனிதர்களுக்கு சேர்ந்து கொடுத்தவர். ஆகவே அவருக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், செருப்பை பற்றிய அறிவும் அவருக்கு அதிகம்.
அந்த செருப்பு தைக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். ஆகவே இதிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், காந்தி என்பவர் ஏழை மக்களுக்காக, தலித்துகளுக்காக, ஹரிஜன்களுக்காக வாழ்கின்றவர். அவர்களுடைய தொழிலை உயர்த்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு சமுதாயத்தில் முதலிடம் கிடைக்கும். காந்தியே அவர்களை நெருக்கமாக பார்க்கிறார், அவர்கள் தொழிலை உயர்வதற்கு பாடுபடுகிறார் என்று சொல்கின்ற பொழுது சமுதாய மட்டத்திலே அதனுடைய பாதிப்பும் உயரும் அதிகம் என்பதற்காக அவர் பாடுபடுகிறார் என்று காந்தியை பற்றி புதிதாக நான் புரிந்து கொண்டேன் என்று அந்த ஹாலித் திடீப் சொல்கின்றார். ஆகவே இனி காந்தியிலிருந்து நாம் சற்று இங்கே தள்ளி வருவோம் என்று சொன்னால், எல்லா ஊர்களை பற்றியும் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊரை பற்றி நாம் சொல்லலாம். ஏனென்றால் இந்தியாவுடைய வைதிக மதத்தினுடைய கருவூலமாகவும் நம்முடைய பண்பாட்டினுடைய முக்கிய இடமாகவும் இருக்கக்கூடியது பனாரஸ். அந்த ஊரை பற்றி சொல்கின்றார். அந்த ஊருக்கு போகின்ற பொழுது அவர் இதுவரை சென்ற ஊர்களெல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பெரும்பாலும் முஸ்லீம் உயர் மனிதர்கள் வீடுகளிலே தான் இவர் ஆளி தேடி தங்குகின்றார். ஆனால் பனாரஸ் இந்த காசிக்கு போகின்ற பொழுது அங்கே யார் வீட்டில் தங்குகிறார் என்று சொன்னால் பகவன் தாஸ் என்கின்ற ஒரு பெரிய மனிதர் வீட்டில் தங்குகின்றார். இந்த பகவன் தாஸ் என்பவர் உயர்ந்த சாதியினவர். அவருடைய அவரும் பெரும் பணக்காரர் தான். அவர் டெல்லியிலே வசிக்கின்றார். அவருக்கு சில காரணங்களால் கூட வர முடியாது என்பதனால் தன்னுடைய வீட்டில் அவர் தங்கிக் கொள்வதற்காக, அதாவது ஒரு உச்ச மனிதர், ஒரு ஆசாரங்களிலே மிகவும் திளைந்த அந்த மனிதர் இந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை தன்னுடைய வீட்டிலே தனிமையாக தன்னுடைய மகனோடு தங்கிக் கொள்வதற்காக அனுமதிக்கின்றார். அவருக்கு தனி வீடு கொடுத்து மிக அற்புதமான வீடு, ஒரு உணவு வகைகளை கொடுக்கின்றார். அவரை அட்டன் பண்ணுவதற்காக அவருடைய பேர குழந்தைகள் அவரோடு தொடர்பாக இருக்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், நான் முஸ்லீம் இவர்களோடு இருந்ததை விட மிகவும் நேசப்பூர்வமானதாகவும் பல்வேறு சௌரியங்களையும் வசதிகளையும் அடைந்ததையும் இந்த பகவன்தாஸ் என்கின்ற இந்த ஆச்சாரமிக்க இந்த மனிதர் வீட்டில்தான் நான் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆகவே மனிதர்களை நேசிப்பதற்கு மதம் என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மதத்தை தாண்டி சகோதர உணர்வும் பாசமும் இருக்க முடியும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக இவர் இருக்கிறார் என்பதை அவர் அந்த எடுத்துக்காட்டின் மூலம் சொல்லிக்கொண்டு அடுத்ததற்கு பின்னால் அவர் முக்கியமாக கங்கையை நோக்கி வருகின்றார். கங்கையை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கின்றார். காசிக்கு பக்கத்தில் கடற்கரையை நீங்கள் போவீர்கள் என்று கங்கை கரைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கே நிறைய கடைகள் இருக்கும். அப்பொழுது அவர் நிறைய காய்கறி கடைகளை பார்க்கின்றார், பழக்கடைகளை பார்க்கின்றார். அவளை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை பார்க்கின்றார். அங்கே நிறைய மாடுகள் மீந்து கொண்டிருக்கின்றன, பசு மாடுகள் மீந்து கொண்டிருக்கின்றன. அவள் ராஜா வீட்டு மாடுகள் மாதிரி அவர்களை பற்றி அதை விரட்டுவதற்கோ தள்ளிப்போ என்று சொல்வதற்கோ யாரும் கிடையாது. அந்த மாடுகள் அப்படியே இந்த காய்கறி கடைக்கும் பழக்கடைக்கும் தங்கள் இஷ்டம் போல மேய்கின்றன. இந்த மனிதர்கள் அதை விரட்டுவதற்கு பதிலாக அதை வணங்கி கொண்டு நிற்கின்றார்கள். கைகூப்பி அந்த மாடுகளை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாடுகள் தங்கள் இஷ்டப்படி அந்த பழங்களை அந்த காய்களை மேய்ந்து அழித்து அவைகள் வெளியே போனதற்கு பின்னால் அதை மீண்டும் வணங்கி கொண்டு அனுப்புகின்றார்கள். இந்த பசுவின் மீது அவர்கள் கொண்ட பாசத்தை அது வெளிக்காட்டுவதாக அவருக்கு பட்டது. இப்படி மனிதர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் கடற்கரையை நோக்கி செல்கின்றார். மிக குறுகிய சந்துகளின் வழியாக போகின்ற பாதைகளாக இருக்கின்றன. அதில் போகின்ற பொழுது அங்கே ஒரு சிறு கன்றுக்குட்டியை பார்க்கின்றார். அந்த கன்றுக்குட்டிக்கு மாலை போட்டு அந்த கன்றுக்குட்டி இருக்கின்றது. பலர் கொண்டு அதற்கு கீரை போன்ற நம்முடைய அகத்திக்கீரை இருக்குல்ல, அதுகளை கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த கீரையை கொடுக்கின்ற பொழுது அது முகந்து பார்ப்பதற்கு கூட தயாராகலை. ஏனென்றால் ஏராளமான மனிதர்கள் பலமுறை அதற்கு கொடுத்து அதை அழுத்து போனதனால் அந்த குதிரையை பார்க்கவே மாட்டேன் என்று சொல்கிறது. அதை பார்த்து கொண்டு அவர்கள் கங்கை கரைக்கு செல்கின்றார்கள். கங்கை கரையிலே படித்துறை இருக்கிறது. அதன் ஓரத்திலே அந்த மனிதர்களை எரித்த விறகுகள் இருக்கின்றன. அரைகுறையாக எரிக்கப்பட்ட பல பிணங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனூடே கடந்து அவர்கள் கங்கையில் ஏறி படகில் ஏறி அங்கே அந்த மிதப்பில் ஏறி கங்கை செல்கின்றார்கள். கங்கை செல்கின்ற பொழுது கங்கை வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. சிறிது தூரம் தாண்டியவுடன் கருத்த நிறத்திலே பெரும் சாக்கடை தண்ணீர் கங்கையில் கலக்கிறது. அவருக்கு ரொம்ப கடுமையாக அதிர்ச்சி அடைந்து விட்டார். கங்கை எவ்வளவு புனிதமான நதி என்று நாம் கலக்கின்ற பொழுது இவ்வளவு ஒரு அடர்த்தியாகவும் கருமை நிறத்திலும்
கழிவுகள் வந்து கலக்கின்றனவே என்று சொல்கின்ற பொழுது இது என்ன இப்படி வந்து கலக்கின்றது, இதனால் தான் பல நோய்கள் வரும் என்று அவருடன் பேசிக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் அவர்கள் கூட வந்து அவர் சொல்கின்றார்கள், கங்கை புனிதமான நதி, அதிலே பலவிதமான சக்தி இருக்கிறது, அது அழுக்கையும் மாற்றிவிடுகின்ற ஒரு சக்தி படைத்தது என்று அவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் அவருக்கு மறுத்து பேசவில்லை. அப்படிப்பட்டு அவர் கங்கையை கடந்து அவர்கள் மீண்டும் அவர் இங்கே கங்கையை கடைந்து வந்து அங்கே வருகின்ற பொழுது கங்கை பனாரஸை பொறுத்தவரையிலே எல்லா இடத்திலும் கோயில்கள் தான். அதோட கோயில் நகரம் என்று சொல்லலாம். சிறு கோயில்கள், பெரும் கோயில்கள், அனைத்து கோயில்களும் அங்கே இருக்கும். அந்த கோயில்களை பார்க்கின்ற பொழுதும் அந்த கங்கையை பார்க்கின்ற பொழுதும் அவர் ஒரு கபீருனுடைய ஒரு கருத்தை அங்கே சொல்கின்றார். நான் கங்கையிலே குளித்திருக்கின்றேன், அதனால் ஒரு பயனும் இல்லை. கபீர் சொல்கின்றார், இங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்திருக்கின்றேன், இந்த சிலைகளுக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. இந்த சிலைகளை பார்த்து நான் கதறி கதறி அழுதிருக்கின்றேன், எனக்கு ஒரு பயனும் இல்லை என்று அவர் கபீர் அந்த சிலைகளை பார்த்தும் அந்த கோயில்களை பார்த்தும் சொல்வதை சொல்லிக்கொண்டு இவர் சொல்லுகின்றார், இந்த சிலைகளுக்கு உயிர் இருக்கிறதோ இல்லையோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் ஒரு கதையை சொல்லுகின்றார். தன்னுடைய துருக்கி நாட்டிலே தான் சந்தித்த ஒரு கதையை, அதற்கு மாற்றாக ஒரு கதையை சொல்லுகின்றார். ஒரு பெரிய கோயில் இருக்கிறது. அந்த கோயிலிலே ஒரு தாயாருடைய கோயில் சிலை இருக்கிறது. அந்த துருக்கின்ற ஒரு நாடகத்தில் இருக்கிறது, ஒரு சிலை இருக்கிறது. அது நாடகங்கிறதுனால தானே அந்த நாடகத்தில் இருக்கிறது. அப்பொழுது அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவார்கள். ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை அந்த தாயினுடைய தலை ஆடும். அப்படி அவர்கள் அப்பொழுது யாரெல்லாம் அந்த தாயிடம் தங்களுடைய வேண்டுகோளை வைக்கின்றார்களோ அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்று அந்த மக்கள் நம்பியிருப்பார்கள். அதற்காக அந்த கோயிலுக்கு வந்து முன்னால் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பின்னால் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய குரு வந்து ஒரு கயிற்றை வைத்துக்கொண்டு அந்த சிலையினுடைய தலையை அசைக்கின்றார். அவ்வாறு அசைக்கின்ற பொழுது அது கடவுளே அருள் கூர்ந்து விட்டார் என்று மக்களெல்லாம் நம்பி மிகுந்த நம்பிக்கையோடு செல்கின்றார். இதை கண்ட ஒரு இளைஞன் இந்த குருவை காட்டி கொடுக்க வேண்டும், இந்த கடவுள் பொய்யானவர், ஆகவே இவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்கின்றார், அந்த கோயிலுடைய தலைமை குருவிடம் போய் நான் இதை மாற்றி காட்டுவேன் என்று சொல்கின்றார். ஆமாம், நீ சொல்லுவது உண்மை, இந்த குருதான் பின்னால் இருந்து கையை ஆட்டுகின்றார், நீ செய். ஆனால் அதற்கு முன்னால் நான் ஒன்றை சொல்கின்றேன், அதை செய்துவிட்டு உன் இஷ்டம் போல நீ காட்ட வேண்டுமானால் காட்டு என்று சொல்கின்றார். ஒரு நாள் மட்டும் இந்த சிலைக்கு பின்னால் நீ உட்கார்ந்து கொள், உன்னுடைய கையிலே அதை ஆட்டுகின்ற இந்த கயிறை ரெண்டையும் நான் கொடுக்கின்றேன், பின்னால் உட்கார்ந்து கொண்டு நீ அமர்ந்து கொள், உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய். கயிறை அசைக்க வேண்டுமானால் கயிறை அசைத்துக்கொள், கயிறை அசைக்க வேண்டுமானால் அதை அசைக்கவும் வேண்டாம். இந்த கடவுள் தப்பானவர், ஏமாற்று கடவுள் என்று நீ சொல்ல வேண்டுமானாலும் சொல்லலாம், இந்த தேர்வு என்பது உன் கையில் என்று சொல்கின்றார். இவரும் சரி என்று பின்னால் போய் உட்கார்ந்து கொள்கின்றார். அவ்வாறு உட்கார்ந்து கொள்கின்ற பொழுது முன்னால் வந்து மனிதர்கள் தங்களுடைய துக்கங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் நொந்து அந்த கடவுளிடம் சொல்கின்றார்கள், கடவுளே நீ எனக்கு கண்டு திறக்கக்கூடாதா, ஒரு முறை உன்னுடைய தலையை அசைக்கக்கூடாதா, நீ தலையை அசைத்து விட்டால் என்னுடைய துன்பங்கள் அத்தனையும் கலைந்து விடுமே, எனக்கு உதவி செய் என்று அவரை கேட்கின்ற பொழுது என் பின்னால் இருக்கக்கூடியவனுக்கு தாங்க முடியவில்லை. இந்த மனிதர்களுடைய துக்கத்தை தீர்க்குவதற்கு ஒரு வழியை தெரியவில்லை என்பது தெரியும்போது அவன் அந்த இதை தானே அசைத்து விடுகின்றான். அந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெரும் நிம்மதியோடு ஆரவாரத்தோடு அவர்கள் அத்தனை பேரும் சொல்கின்றார். அப்பொழுது அதான் சொல்கின்றார், கடவுள் உண்மையாக நம்மளுக்கு வராமல் தர முடியலாம், ஆனால் அவர் தருகின்றார் என்கின்ற அந்த உணர்வை தருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதைத்தான் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் செய்கின்றன என்பது போன்ற ஒரு கருத்தை இந்த ஆசிரியர் அந்த கதையில் தன்னுடைய இதிலே குறிப்பிட்டு சொல்கின்றார். ஆகவே சற்று வேகமாக முன் சென்று இப்பொழுது உருகும் பானையில் இந்து மதமும் இஸ்லாம் மதமும் எவ்வாறு இருக்கின்றன, அது இந்திய சூழலிலே அவைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி சற்று சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று நான் விடைகின்றேன். ஏனென்றால் அதுதான் நம்முடைய இவருடைய புத்தகத்தினுடைய மையச் சரடு, அல்லாவிட்டால் அவர் வலியுறுத்துகின்ற கருத்து என்பது அதுவாகத்தான் இருக்கும்.
ஏன் இதை உருகும் பானை என்று சொன்னால், நான் முதலில் சொன்னதை போன்று நாம் சமையல் செய்கின்ற தன்மை நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பலர் சமையலை செய்வார்கள். எனக்கு சமையல் செய்த அனுபவம் இல்லை. ஆனால் இப்பொழுது சமையல் செய்வதை பார்க்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. திரும்ப காய்கறி வெட்டி கொடுத்து மனைவி சமையல் செய்யும் பொழுது பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் போடப்படுகின்ற சமையல் பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்று வித்தியாசமானவை. பலவிதமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அது உள்ளே நடைபெறுகின்றது. அது எவ்வாறு நடைபெறுகின்றது? நெருப்பை அதனுள் ஏற்றுகின்ற பொழுது, அது கொதிநிலைக்கு உச்சத்திற்கு வருகின்ற பொழுது, அவைகள் அந்த காய் என்பதும் அதில் போடப்படும் பொறுகின்ற பொருளும் ஒரு மாற்று தன்மை அடைந்து உயரிய நிலையை அடைந்து நாம் ஏற்றுக்கொள்கின்ற, நமக்கு உதவுகின்ற ஒரு தன்மையை அடைகிறது. ஸோ இந்த உருகும் பானையினுடைய தன்மை என்பது அதில் போடப்படுகின்ற பொருட்களைப் போல் இல்லாமல் ஒரு புதியவிதமான ஒரு மாற்றத்தை அடைந்து அது மனிதர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உருகும் தன்மையை இன்றைக்கு இந்து மதம் அடைந்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் அவர் இந்த இந்து மதத்தை பற்றி அவர் தன்னுடைய விவாதத்தை அல்லாவிட்டால் தன்னுடைய வெளிச்சத்தை இது எடுத்தார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்து மதம் என்றால் என்ன? ஒரு கேள்வி கேட்கின்றார். அதற்கு அவர் இந்துத்துவம் என்றால் என்ன என்று கேட்கின்றார். இந்து மதம் என்பது ஒரு பிரம்மாண்டமான விசை, மாபெரும் அசுர சக்தி படைத்த ஒரு விசை. அது தன் அருகில் வருகின்ற அனைவரையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி படைத்தது இந்து மதம். அதுதான் இந்து மதம் என்று சொல்கின்றார். அதை நமக்கு தெரிந்த பாஷையில் நாம் சொல்வோம் என்று சொன்னால், குளக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரத்தை எடுத்துக்கொள்வோம். மிக பிரமாண்டமாக அது வளர்ந்து இருக்கும். அதனுடைய விழுதுகள் படர்ந்திருக்கும். அதற்கு கீழே வேறு எந்த மரங்களும் வேறு எந்த செடிகளும் வளர முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்படித்தான் இந்து மதத்திற்கு பின்னால் வேறு எதுவும் இருக்க முடியாது. இவ்வளவு வலிமை பெற்ற இந்து மதம் தன்னை யாராவது தாக்குகின்ற வகையிலோ தன்னை பாதிக்கின்ற வகையிலோ எவராவது வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய முழு சக்தியை உபயோகித்து அது எதிர்த்து தாக்கும். அதோடு மட்டுமில்லாமல் அதற்கு நெகிழ்வு தன்மை உண்டு. அதை எதிர்த்து தாக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த இந்து மதம் என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்களை அரவணைத்துக் கொள்கிறது. அவருடைய கொள்கைகளை தன்னை நோக்கி ஈர்த்து கொள்கிறது. அவர்களுக்கும் தங்களுடைய பீடத்திலே ஒரு இடத்தை கொள்கிறது. அவ்வாறு தான் இந்தியாவிலே மிக வலிமை வாய்ந்த ஒரு மதமாக இருந்த அந்த புத்த மதம் அவ்வாறு தான் இருந்தது. புத்தர் கிமு 5ஆம் நூற்றாண்டிலே உருவான இந்து மதம் அசோகர் காலத்திற்குள் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மிகப்பெரிய மதமாக மாறியது. அதை இந்து மதம் எவ்வாறு எதிர்கொண்டது என்று சொன்னால், அதை தாக்குகின்ற வகையிலும் எதிர்கொண்டது என்பதை விட அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை அது தன்னை நோக்கி எடுத்துக்கொண்டது. எப்படி என்று சொன்னால், இந்து மதத்தினுடைய புத்த மதத்தினுடைய ஒரு கொள்கை உண்டு. புத்த மதத்திலே பிறப்பினால் உயர்வு தாழ்வு கிடையாது, சாதி என்பது கூடாது. அது புத்த மதத்தினுடைய அடிப்படை. அதிலிருந்து தான் புத்த மதம் வைதிக இந்து மதத்திலிருந்து வேறுபடுகின்றது. ஆனால் புத்த மதம் என்னென்று சொல்கின்றது? பொருளாதார ரீதியாக புத்த மதத்திலே வேறுபாடுகள் உண்டு. அதாவது உழைப்பின் காரணமாக மனிதர்கள் வேறுபடுகின்றார்கள். ஆகவே இந்த தொழிலை செய்பவர்களுக்கும் அந்த தொழிலை செய்பவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டை புத்த மதம் ஏற்றுக்கொண்டது. அந்த ஒரு சிறிய நெகிழ்வு இளையத்திலே வைதிக மதம் தன்னை பூத்தி கொண்டு புத்த மதத்தை தன்னை நோக்கி எடுத்துக்கொண்டது. ஆகவே தன்னுடைய அடிப்படை கொள்கையான அந்த சாதியத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் புத்த மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றையும் எடுத்துக்கொண்டு அது புத்த மதத்தை உள்வாங்கி கொண்டதோடு மட்டுமில்லாமல் புத்தரை இன்னொரு ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொண்டது. இவ்வாறு தன்னை அரவணைத்து கொண்டதன் மூலமாக இவ்வாறு மாபெரும் ஒரு சக்தி படைத்தது தான் புத்த மதம். ஆனால் புத்த மதத்திற்கு பின்னால் கிபி 800 10ஆம் நூற்றாண்டு வரை வந்த இஸ்லாமிய மதம் இந்தியாவிற்கு வந்தது. இஸ்லாமிய மதம் முற்றிலும் வேறு மதம், வேறு தன்மை படைத்த மதம், வேறு நாட்டைச் சேர்ந்த மதம். அந்த மதம் இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது அதே வழிமுறைகளை இந்து மதம் இஸ்லாம் மதத்திடம் மோதி பார்த்தோம். ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் இஸ்லாமிடம் இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள் என்பவை இல்லை என்று சொன்னால் சகோதரத்துவம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைமை, இது இந்து மதத்தில் இல்லை.
ஆகவே இஸ்லாம் அதை எடுத்துக்கொண்டு முன்னே செல்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் இந்து மதத்தால் நிற்க முடியவில்லை. அதற்கு மிக மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னவென்றும், ஆட்சி என்பதும் அதிகாரம் என்பதும் ஆதிக்கம் என்பதும் இஸ்லாமியர்கள் கையில் இருந்தது. ஆகவே இந்து மதம் இஸ்லாமை தாக்குவதற்கும் அதை மாற்றுவதற்கும் முடியாது. ஆனால் இதில் என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்லாம் இந்து மதத்தை பாதித்தது. அதனுடைய விளைவுதான் சீக்கிய மதம் போன்ற மதங்கள் இஸ்லாமில் புது வகையான சில மாற்றங்கள் ஏற்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் மிக பெரும் மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் இந்து மதத்தில் ஏற்பட்டன. அது இஸ்லாமிய மதத்தினால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்று கூட சொல்லலாம். அதை மிக சரியாக சொல்வது என்று சொன்னால், அது 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்னால் இஸ்லாத்தை விட இன்னொரு மதம் இந்தியாவில் உள்ளே நுழைந்தது. அதுதான் ஆங்கிலேயர்களின் கிறிஸ்தவ மதம். இந்த கிறிஸ்தவ மதம் முற்றிலும் வேறுபட்டது, இஸ்லாத்தை வேறுபட்டது. இங்கே வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியோடு வந்தார்கள், அறிவு புலத்தோடு வந்தார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு தன்மையை கொண்டவர்களாக இருந்தார்கள். முக்கியமாக அவர்கள் இந்து மதத்தை அழிக்க நினைக்கவில்லை. இதுதான் வித்தியாசம். இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் உள்ள அணுகுமுறைகளுடைய வேறுபாடு என்பது, முகமதியர்கள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு, இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு, இந்த நாட்டினுடைய தங்களுடைய மதத்தை பரப்ப வேண்டும் என்று விளம்பினார்கள். ஆனால் அதில் அதிகம் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அது காரணம் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மை மதமாக இந்து மதம்தான் இருந்தது, இந்து நாட்டின் சிறுபான்மையுமாக இஸ்லாம் இருந்தது. ஆகவே இது முகமதியர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டு. எந்த நேரத்திலும் பெரும்பான்மையான இந்துக்கள் தங்களுக்கு எதிராக வர முடியும் என்று நினைத்தது. ஆகவே அவர்களுடைய அதிகாரம் கீழே இருந்த பொழுது இந்து மன்னர்கள் அவர்கள் மேலே எழும்பி இஸ்லாம் மன்னர்களையும் அதன் சார்பாக இஸ்லாமியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கினார்கள். அந்த வேளையில் தான் ஆங்கிலேயர்கள் வருகின்றார்கள். ஆங்கிலேயர்கள் அயல் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்களோடு அறிவை கொணர்ந்தார்கள், ஜனநாயகத்தை கொணர்ந்தார்கள், நிர்வாகத்தை கொண்டார்கள். அதிலே அறிவில் பங்கு பெறுவதற்கும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதற்கும் இந்துக்கள் வாய்ப்பை கொடுத்தார்கள். அதிலே முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய தவறு என்னவென்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த வாய்ப்புகளை இந்துக்கள் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அதை பயன்படுத்துவதற்கு தயங்கி நின்றார்கள். நாங்கள் தான் ஆண்டவர்கள் என்கின்ற ஒரு காரணம். இன்னொன்று, அவர்கள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்தவில்லை, தங்களுடைய அறிவுபூர்வமான. ஆனால் இந்துக்கள் ஆங்கிலேயர்கள் வாய்ப்பளித்த அந்த கல்வியிலும் அவர்கள் கொடுத்த நிர்வாகத்துறையிலும் அவர்கள் உள்ளே நுழைந்ததன் காரணமாகவும், ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதன் காரணமாகவும், ஆங்கிலம் கொடுத்த ஜனநாயகம், சுதந்திரம், தேசியம் என்கின்ற இந்த அடிப்படை கருத்துக்களை அவர்கள் மனதிலே பதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொண்டது. ஆகவே இந்தும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களை விட நெருங்கி வந்தார்கள். முஸ்லிம் இந்த ஒரு பந்தயத்திலே இஸ்லாமியர்கள் பின்தள்ளப்பட்டு விட்டார்கள். இவர்கள் 2 பேரும் முன்பின் சென்றார்கள். கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட இந்துக்கள் இஸ்லாமியர்களை ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்தார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மையாக ஆங்கிலேயர் காலத்தில் அது மேம்பட்டு வந்தது என்பதை இதிலே நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்னால் இஸ்லாம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் அவர் சொல்கின்றார். இஸ்லாம் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டதா என்று சொன்னால் அதனோடு அதிகம் ஓதிக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாத்தில் என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், அவர்கள் அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்திருந்தாலும் அவர்கள் அடக்குமுறைகளின் வழியாக, ஆயுதங்களின் வழியாக தங்களை மதங்களை புகழ்த்த வேண்டும் என்று சொன்னாலும் இந்தியாவில் அதிகமாக அவர்கள் வெற்றி பெறவில்லை. இது என்னவென்று சொன்னால், இந்தியாவில் 20% தீண்டத்தகாதவர்கள் இருந்தார்கள். அவர்களை இந்து மதம் தன்னுடைய எல்லையிலிருந்து வெளியே தான் வைத்திருந்தது. ஆனால் அவர்களை ஏற்பதற்காக இஸ்லாம் முயன்றாலும் அவர்கள் வரவில்லை. இந்துக்கள் தாங்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய இந்துக்கள் இருந்தார்கள். அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தாலும் இந்திய இந்துக்கள் நாங்கள் தீண்டத்தகாதவர்களாக இருப்போம், ஆனாலும் நாங்கள் இந்து மதத்தை விட்டு வரமாட்டோம். ஒன்று, இது எங்களுக்கு தெரிந்த குழு, எங்களுக்கு ஏற்புடைய குழு, ஆகவே நாங்கள் இருப்போம். இன்னொன்று, அதில் இன்னொரு அம்சம் இருப்பதையும் ஒரு குறிப்பிட்டு சொல்கின்றார். அந்த இந்து மதம் சாதி என்பது படிநிலை அமைந்தது.
ஒன்றுக்கு மேல் ஒன்று அமைந்ததாகவும் ஒன்றுக்கு கீழ் ஒன்று அமைந்ததாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு உண்மையான இந்த தீண்டத்தகாதவர்கள் மத்தியிலும் ஒரு 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 ஆத்ம திருப்தி இருக்கிறது. எனக்கு கீழே ஒரு சாதி இருக்கின்றான், அவனுக்கு மேலானவன், அந்த வகையிலே நான் உயர்ந்தவன், ஆகவே அந்த உயர்வை என்னுடைய இந்து மதம் உயர்த்தி இருக்கிறது, ஆகவே நான் இந்து இஸ்லாமிய மதத்திற்கு போக மாட்டேன் என்று கூறிக்கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் தீண்டத்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமுக்கு போகவில்லை. ஆனால் இஸ்லாமுக்கு போனவர்கள் யார்? இஸ்லாமிற்கு வந்தவர்கள் என்றால் இந்தியாவுடைய வடமேற்கு எல்லையிலிருந்து கைபர் கணவாயின் வழியாக இந்தியாவிற்கு வந்தார்கள். அதெல்லாம் இந்தியாவிற்கு வரக்கூடிய வழி, அந்த ஒன்று தான் இந்தியாவிற்கு வரக்கூடிய வழி. அவ்வாறு வருகின்ற பொழுது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்கள் முதலில் இந்தியாவை கொள்ளையடிப்பதற்காக வந்தார்கள். அப்புறம் துருக்கியர்கள் வந்தார்கள், அப்புறம் பாரசீகர்களான முகமதியர்கள் வந்தார்கள், ஆப்கானிஸ்தான் வந்தார்கள். இவர்கள் அத்தனை பேர் அந்த வழியாக வந்தார்கள். வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இவர்கள் தங்கினார்கள். அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களை மதமாற்றம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பஞ்சாப், சிந்து மாகாணம், பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தானம், காஷ்மீர், இந்த 5 மாகாணங்களையும் அவர்கள் முஸ்லீம் மாகாணங்களை மாற்றிவிட்டார்கள். அவங்க இந்துக்கள் இருந்தார்கள், ஆனாலும் வெகு கொஞ்சம் பேராக இருப்பார்கள். அதற்கு முன்னால் இருந்தவர்கள் அத்தனை பேர் இந்துக்கள் தான், அத்தனை பேர்களை இந்துக்களாக மாற்றினார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய ஆட்சியை இந்தியாவில் வைத்தாலும் அதனால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே இஸ்லாம் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்பொழுது ஒரு இந்துக்களுக்கு ஒரு இது, நாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கேள்வி, நாம் இந்தியாவில் இருப்போம் என்று சொன்னால் நாம் பெரும்பான்மை மக்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. நமக்கு சக்தி இல்லாமல் போய்விடும், நம்மளுக்கு ஆற்றல் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் தனித்தன்மை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாகிஸ்தான் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். இந்த 5 பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், இந்த 5 மாகாணத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் முழுமை இந்தியா இருக்கின்றோம். பாகிஸ்தான் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் அவர் எடுத்துக்கொள்கின்றார்கள். பாக் என்பது புனிதம் என்று பொருள், அதையும் சேர்த்துக்கொண்டு இந்துஸ்தான் என்பதை போன்று பாகிஸ்தான் என்கின்ற ஒரு பெயர் வைத்துக்கொண்டு அவர்கள் பாகிஸ்தானை உருவாக்கின்றார்கள். அதை பற்றி பேசுகின்றார்கள். எப்பொழுது இருக்கும் மதத்தின் காரணமாக இந்தியா ஒன்றாக பிரிய வேண்டுமா, ஒன்றாக பிரிந்து என்கின்ற பொழுது பெரும்பாலான இந்துக்களும் பெரும்பாலான முஸ்லிம்களும் இந்தியா 2ஆக பிரிய வேண்டும் என்பதை ஆத்மார்த்த முறையில் விரும்பினார்கள். ஆனால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய தலைவர்கள் காந்தி, நேரு, அன்சாரி போன்ற முஸ்லீம் தலைவர்கள் அத்தனை பேரும் மதங்களின் சார்பாக நாம் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனாலும் அந்த 1935-37 மதம் சார்பாக பிரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இதுதான் இந்த நிலைமை. அப்பொழுது அவர் முடிக்கின்ற பொழுது ஒரு சிறு கதையை சொல்லி முடிக்கின்றார். எப்படி நாம் இருக்க வேண்டும், இந்த மாதிரி 2 நாடுகளும் மதத்தின் காரணமாக உருவாகி பிரிந்து போக வேண்டும், இந்துஸ்தானாகவும் பாகிஸ்தானாகவும் இருக்க வேண்டும். அந்த இந்துஸ்தானத்திலே ஏறக்குறைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவிலே தங்கியிருப்பார்கள் என்று யதார்த்தம் இருந்தாலும் கூட நாம் இதை பிரித்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இதற்கு மாற்று என்ன என்பதை பற்றி அவர் ஒன்று கூறவில்லை. ஒரே ஒரு சிறு கதையை சொல்லி அவர் இந்த சம்பவத்தை முடிக்கின்றார். 1933ஆம் ஆண்டு ஆலன் ஆடம்ஸ் என்கின்றவர் ஒரு சர்வமத பிரார்த்தனை அகில உலக சர்வமத புரிந்துணர்வு கூட்டம் ஒன்று நடக்கிறது. அதிலே ஒரு கதையை சொல்லுகின்றார். என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய பள்ளத்தில் ஒரு பெண் விழுந்து விடுகின்றார். அவளால் மேலே வடிவிலே மிகப்பெரிய ஆழம். அப்பொழுது அங்கிருந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவள் கதறுகின்றார். அப்பொழுது மேலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, நீ செய்த ஒரு நல்ல காரியத்தை செய், அது உனக்காக செய்த காரியமாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்காக செய்த ஒரு நல்ல காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அவள் யோசித்து பார்க்கின்றாள். சுயநலவ மிக்கவளாக வாழ்ந்த அவளால் மற்றவர்களுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கிட்ட அவளால் யோசித்து பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அவளுக்கு நிறைவு வருகிறது. அவர் காய்களை அறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது கேரட்டை வெட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு ஏழை பெண் வந்து அவளிடம், அம்மா எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுக்கின்ற பொழுது தான் கையில் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுகி போன கேரட்டை தூக்கி அவளை நோக்கி வீசுகின்றாள். இந்த ஒன்றுதான் அவள் செய்த நல்ல காரியமாக அவளுக்கு மனசில் படுகின்றது. ஆகவே அவள் சொல்கின்றாள், நான் ஒரு கேரட்டை கொடுத்தேன் அப்படி என்று சொல்கின்றாள். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் அங்கிருந்து ஒரு அழுகிய கேரட் வந்து
அங்கிருந்து ஒரு பெரிய கயிறிலிருந்து தொங்கப்பட்டு கீழே வருகின்றது. இந்த கேரட்டை பிடித்துக்கொண்டு நீ மேலே ஏறு என்று சொல்கின்றார். இவள் அந்த கேரட்டை பிடித்துக்கொண்டு வருகின்றார். அந்த கயிறு மேலே வருகின்றது. மேலே வந்து கொண்டிருக்கின்றார். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏறக்குறைய கிட்டே வந்து விட்டார். வந்ததற்கு பின்னால் கீழே பார்க்கின்றார். இவளுடைய கால்களை பிடித்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக இன்னொருத்தர் வந்து கொண்டே இருக்கின்றார். இவளுக்கு பின்னால் ஒரு காலை பிடித்துக்கொண்டும் அவளுக்கு பின்னால் ஒரு காரியத்தை பிடித்துக்கொண்டும் ஒரு மனிதர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார். இவளுக்கு பயம் பிடித்து விட்டது. மேலே பார்த்தால் அழுகிய கேரட் எப்பொழுது கீழே விழுந்து கொண்டு போயிருக்கிறது. இவர்கள் தன்னுடைய காலை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எல்லோரும் கீழே குனித்து விடுங்கள், நான் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தப்பினால்தான் நான் கீழே குனிக்க முடியும் என்று அவள் சொல்கின்ற பொழுது அந்த கேரட் பொறிந்து அவள் கீழே விழுகின்றார். அவள் அந்த பள்ளத்திலே சமாதி விளைகின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், நாம் இதுபோன்ற ஒரு பள்ளத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒருமை குணம் படைத்தவர்களாக, ஒற்றுமைத்தன்மை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் நேசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒற்றுமை குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் வேறு மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் நிச்சயமாக மேலே வர முடியும். அதுபோல மதங்களுக்கிடையில் நல்லுணர்வு வர வேண்டும். இந்த போன நூற்றாண்டிலேயே நாம் பார்த்தது மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால், மதங்களுக்கிடையே நாடுகளுக்கிடையான பிளவுகள் நீங்கியது. இவைகளெல்லாம் நீங்குமா என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இந்த ஐரோப்பா போன்ற நாடுகளில் 30 நாடுகளுக்கு மேன்றவர்கள் ஒன்றாக வாழ்கின்றார்கள். அதுபோன்று நாடுகளின் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்திவிட்டது. அதை போன்று மதங்களின் ஒருங்கிணைப்பு ஏற்படுமா? ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த புத்தகம் முடிவருகின்றது. அதுதான் இந்த புத்தகம் முடிகின்ற செய்தி. ஆகவே இந்தியாவை பற்றி அந்த காலத்திலே ஒரு குறுக்குவெட்டு தோற்றமாக மதங்களை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேள்வி கொடுத்து 5 நிமிடம் அதிகம் எடுத்துக்கொண்டதற்கும் வருத்தத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.